அப்டேட் வந்திருக்கு. என்ன update? தனுஷ் படத்துல இருந்து சாங் விட்டுருக்காங்க. கண்ணம்மா என் கண்ணம்மான். தனுஷோட அடுத்த படம் ஏதாவது தெரியுமா உனக்கு? அப்டேட் தெரியுமா? தெரியல. வேற கரைன்னு ஒரு படம் வருது. கரை நான் அது பார்த்த மாதிரி இல்லையே. ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு கிளிப்ஸஸ் போட்டு விட்டுறது நான் இந்த ரியாக்ஷன் பண்ணேன். நீ இப்போ கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு அது வந்து இன்னொரு பாட்டு விட்டுருக்காங்க. கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படின்ட்டு. விக்னேஷ் ராஜா தான் வந்து டிரெக்டர், தனுஷ் தான் இந்த சோஷியல் இந்த பாட்டை பாடினது அவர் தான், இந்த பாட்டுக்கு லிரிக்ஸும் அவர் தான். அப்படியா? பழையபடி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஐசரி கணேஷ் தான் ப்ரொடக்ஷனு. வேல்ஸுக்கு ஓகே பார்த்துருவா இந்த பாட்டு போகிறேன். நல்லா இருக்கும்போது நினைக்கிறேன். 3 மணி நேரம் ஆச்சு விட்டு. இப்பெல்லாம் மார்னிங்கே விட்டுறாங்க. நீங்கள் அதான் என்னன்னு தெரியல. வேல்ஸ் இன்டர்நேஷனல் திங் ஸ்டுடியோ இது ஜி பிரகாஷ் மியூசிக்கல் கண்ணம்மாய கண்ணுக்குள்ள நீதான் அடியே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே எனக்காக வரமா இதுதானோ பிறவி சுகமா மடிசாய கதை சொல்லு எதமா செரகான என் நெஞ்சம் வானந்தொடுமா உயிரே அடி உயிரே நீ இருந்தாலே போதும் கரை சேர வழி தேடும் படகும் மீளும் கண்ணம்மாய கண்ணுக்குள்ள நீதான் அடியே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே DOP கேட்டாலே தெரியுது. லிரிக்கிஸ்ட் நீ சொன்ன மாதிரி தானே சொன்னாங்க. நீ எழுதிருந்தா யார் கேட்க முடியாது அப்படின்னு. எவ்வளோ மாடனா எப்படி எப்படி பொண்ணை கொண்டாடிட்டு என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டு விட்டுருக்காங்க. வெயிலுக்கு ஒதுங்க உனது முந்தான நிழல் தரும் நிரந்திரம் எனக்கு தந்தானே இருட்டுக்கு மெழுகா உருவும் பெண்ணால சுமந்திடும் வலிகளும் ஆறும் தன்னால வாழும் வரையே எனையாளும் பிறையே கரையிற உனக்குள்ள நானே கண்ணம்மாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே எனக்காக பிறந்தாயே வரமா இதுதானோ பிறவி சுகமா மடிசாய கதை சொல்லு எதமா சிறகாக என் நெஞ்சம் வானந்தொடுமா உயிரே அடி உயிரே நீ இருந்தாலே போதும் கரை சேர வழி தேடும் படகும் மீளும் கண்ணம்மாய கண்ணுக்குள்ள நீதான் அடியே ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே 30th ஏப்ரல். ஓ படம் இப்போ இந்த மாசமே ரிலீஸ் ஆகுதா? நல்லா இருக்கு. சாங் சூப்பரா இருக்குல்ல. இது வந்து இட்லி கறியில அந்த ஒரு மெலடி சாங் இருக்குல்ல, என்ன சுகம் அந்த மாதிரி. கரெக்ட்.
அதே மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம மமிதா பைஜு தான், ஏன்னா தனுஷ் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ல அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவங்க மமிதா பைஜு தான் இந்த கேரக்டர்ல பாக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சரணம் பல்லவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் கேட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. அதுவும் இவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது தனியா ஒரு நல்ல சமயம் பாடுறாருல. சில பேர் ஹீரோக்களோட வாய்ஸ்ல கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு நம்ம தளபதி அவரோட வாய்ஸ், அப்புறம் கமலஹாசன் இவங்களோட வாய்ஸ்ல கேட்கும்போது தனியா நம்ம வந்து அப்படியே நிப்பாட்டி ஃபோல் இப்ப அந்த வரிசையில நம்ம சிம்பு எஸ்டிஆர் நிறைய பண்றாரு. மெலோடிஸ் பண்ண மாட்டாரு அவர் வந்து. எவண்டி ஒண்ணா பெத்தான் 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 போயிட்டே அவர் நிறைய நல்ல சாங் பாடிருக்காரு. அவனுக்கு எப்படி உன்னை பெத்தா பெத்தா மட்டும் தான் கேட்டாங்க. மண்டபத்துல ஓடிட்டே இருக்கல, என்னமோ அது சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு வைபான ஒரு சாங். இவர் வந்து இந்த மெலோடியில வந்து எனக்கு இவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது தனுஷோட வாய்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, பாட்டு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படம் வந்து கரை அப்படின்னு டைட்டில், என்ன மீனிங் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். கரைன்னு கரை சேருவோன்னு ஏதோ இந்த லைன் கூட ஏதோ வந்துச்சு போல. ஓகே, அந்த கரைன்னு மட்டும் வைக்கிறதுக்கு ஏதாவது கரை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சும்மா பேச்சு வார்த்தை தானே கரை. கரைக்கு புரியா, கரை புரியா, அப்ப கூட கரைக்கு தானே சொல்லுவோம். அந்த கரைக்கு போறியா, அந்த கரைக்கு வரியா அப்படிதான் கேட்போம். அது என்னடா கரை பட்டிருக்கு அப்படின்னு கேட்போம். அந்த ரா வேற இந்த ரா வேற. கரைக்கு என்ன மீனிங் தெரியணும்ல. வந்துருச்சு, சபைக்கு வந்துருச்சு, தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமயே நீங்க வீடியோ பண்றீங்களான்னு நம்ம கமெண்ட்ல கழுவணும். சத்தியமா தெரியல, சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலி எனக்கு வந்து இது எல்லா லாங்குவேஜும் வரதுனால டிரெக்டர் வந்து நம்ம ஊர் பையனா இல்லை வேற ஏதாவது அதர் ஸ்டேட் பையனான்னு எனக்கு அதுவும் தெரியல. ஆனால் பேர் பார்த்து தமிழ் பேர் மாதிரி தான் தெரியுது. அதனால புதுசாக இருக்கிறாரு. ஓகே, தைரியமா ரிஸ்க் எடுத்து பண்றாங்கல்ல புதுசா டைரக்டர் மாதிரி. இப்போ இன்னும் சொல்ல போனா ஸ்டோரி தானே, புது டைரக்டர் தான் பயங்கர டேலண்டா வராங்க. அதுதான் ஸ்டோரி மேல அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கும், அதனால அவங்க கண்டிப்பா பண்றாங்க. அவர் வந்து ஒரு தனுஷ் வந்து வச்சு பண்றாங்க, ஒரு மமிதா பைஜு இப்போ அவங்களுமே நல்ல இதுவா வந்துட்டு இருக்கிற நடிகை தான். அவங்கள வந்துட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பண்றாங்கன்னா அப்ப அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், அதனாலதான் அவங்க கான்ஃபிடென்ட்டா பண்றாங்க. இல்லை அதுதான், முன்னெல்லாம் வந்து புது டைரக்டர்னா பயப்படுவாங்க, அங்கே சொதை கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் புது டைரக்டர்னா தைரியமாக பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆட்களே. ஏன்னா அவங்க பயங்கர டேலண்டாக வராங்க. அப்படி இல்லை, அவங்களோட நியூ ஐடியாவை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை பழைய டைரக்டருங்கெல்லாம் ஒரு சேம் அவங்களோட ஐடியா வந்து ஒரே மாதிரி இருக்கும். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாமே. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, உண்மைக்குமே செமையா இருக்கு. கண்ணம்மா என் கண்ணம்மா, கண்ணம்மா என் கண்ணம்மா, கண்ணம்மா என் கண்ணம்மா நல்லா இருக்கு. கண்ணம்மா கண்ணம்மாலே நிறைய சாங் இருக்கு, அதுல இந்த சாங்கும் இது அந்த வகையில இன்னும் சேரும் இல்லையா. ஆனா கொஞ்ச நாள் என்ன எனக்குன்னா சில பாடெல்லாம் கேட்க கேட்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். சிலதெல்லாம் அந்த பீரியடோடு நல்லா இருக்கும், அப்புறம் மறந்து போகும் அது மாதிரி. ஆனா பல நமக்கு 90s 80s உள்ள சாங் இன்னமும் லிரிக்கோடு ஞாபகம் இருக்கு. இப்போ அதை 2K கிட்ஸ்லாம் வந்து அதை ட்ரெண்ட் பண்றாங்க, பழைய சாங்ஸ் எல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. ஆனா இப்போ வர சாங்ஸ்லயும் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கற மாதிரி இருக்கு. சில சாங்ஸ் தான் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நிக்கல. இட்லி கடையிலே எடுத்துக்கு பாங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன், அதுல வந்து 5 சாங்குமே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்ல நல்லாவே பாட்டு நல்லா ஹிட் ஆயிடுது. ஓகே, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கங்கறத கமெண்ட் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்களோட இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மறக்காம என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சொல்லிட்டே இருக்கா. பை.